இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் தானியேல். இதனுடைய அதிகாரங்கள் மொத்தம் 12 அதிகாரங்கள் இருக்கிறது. வசனங்கள் 357 வசனங்கள் இதிலே இருக்கிறது. இதனுடைய காலம் 603 530 கிடைப்பட்ட காலத்திலே காலங்கள். இதனுடைய எபிரேய பதம் தானியேல் என்கிற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பாபிலோனுடைய சிறைவாசம் 70 ஆண்டுகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா முக்கியமான சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பகுதிக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இது சில பகுதிகளாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். நேபுகாத்நேச்சார் ராஜபாரம் என்னும் 2ஆம் வருஷத்திலே அவர் சொப்பனங்களை காண்கிறார். சொப்பனங்களை கண்டு அவர் ஆவி கலங்குது. அதனால இவர் ஆவி சொப்பனத்தினால கலங்கி இருக்கும்போது இவர் என்ன செய்யறாருன்னா ஜோசியக்காரர் கல்தையர் எல்லாத்தையும் அழைக்கிறாரு. அவங்க சொல்றாங்க சொப்பனத்தை கண்டேன், அதனால ஆவி கலங்கி போயிடுச்சு. அவங்க சொல்றாங்க சொப்பனத்தை சொல்லும் அர்த்தத்தை விடுவிப்பான்னு சொல்றாங்க. ராஜா சொல்றாரு நீங்கள் சொப்பனத்தையும் அது அர்த்தத்தையும் சொல்லணும், சொப்பனத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ரெண்டையும் சேர்ந்து சொல்லணும் அப்படிங்கிறான். அப்போ கடைசியாக தானியேல் அங்கே வருகிறார். வந்து மறைப்பொருளை கர்த்தருடைய நாமத்தில் தானியேல் அங்கே வெளிப்படுத்துகிறார். மறைப்பொருளை கர்த்தருடைய நாமத்தில் தானியேல் வெளிப்படுத்துகிறதுனால ராஜா தானியேலை உயர்த்துகிறார், மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாக வைக்கிறார். இது 2ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னா நேபுகாத்நேச்சார் தூராங்க சமபூமியில ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்துகிறார். பெரிய பொற்சிலையை நிறுத்தி அதை எல்லாரும் பணிந்து கொள்ளும்படி செய்கிறார். எல்லாரும் பணிஞ்சுக்கிடணும்னு சொல்லி. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த புருஷர் மாத்திரம் அதை பணிந்து கொள்ளவில்லை. தானியேல் அப்போ கொலுமண்டபத்தில் இருந்தார். இந்த 3 புருஷர் மாத்திரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க இதை பணிந்து கொள்ளல. இங்க சொல்றாரு நேபுகாத்நேச்சார் இடத்துல மன்னர்களும் பிரதானிகளும் சொல்றாங்க, ராஜாவே நீர் நிறுத்தின பொற்சிலைய இங்க யாருமே பணிஞ்சு கொள்ளல. நிறுத்தின பொற்சிலைய யூதேயா தேசத்திலிருந்து சிறைப்படுத்தி கொண்டு வந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற யூதர்கள் பணிந்து கொள்ளவில்லை. ராஜா கூப்பிடுறாருங்க, வாங்க வாங்க, நான் நிறுத்தின பொச்சிலை ஏன் பணிந்து கொள்ளாம இருக்கிறீங்க? பணிஞ்சு கொள்ளலன்னா எரிகிற அக்னி சூளையிலே போடப்பட கடவீர்கள் சொல்ற. ராஜாவே உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை. நீ நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ள மாட்டோம், நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ள மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் சரி பொற்சிலை பணிந்து கொள்ள மாட்டோம். எரிகிற அக்னி சூளை நடுவே போடப்படுகிறார்கள், அக்னி சூளை நடுவே போடப்படுகிறார்கள். ஆனா பாருங்க, 4வது ஆளாய் கர்த்தர் மத்தியில் இறங்கி வந்து விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்பொழுது, அக்னி போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக கர்த்தர் இறங்கி வருவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக ஆண்டவர் இறங்கி வருவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரும். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவருடைய வல்லமை உங்களுக்காக யுத்தம் பண்ணும். அவருடைய மகிமை உங்களுக்காக யுத்தம் பண்ணும். இவர் இங்க இறங்கி வந்து யுத்தம் பண்ணினார். இங்க அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். நீங்க தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா பெல்தேஷாத்சார் அவர் அரசாண்ட பொழுது ஒரு கையிறு போன்று சுவற்றில் எழுதப்படுகிற மெனே தெக்கில் ஒப்பாசின் என்கிற ஒரு கையிறு போன்று எழுதப்படுகிறது. இது எல்லாரும் வாசிக்கிறான், எல்லாரும் கலங்குறான். ஏன் அப்படின்னா இவன் எருசலேமினுடைய தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்தப்பட்ட பாத்திரங்களை, எருசலேமின் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களை எடுத்து கொண்டு வந்து அதில் திராட்சரசம் குடித்து மதுபானம் குடித்து சந்தோஷமாய் அவன் இருக்கிறான். எல்லாரும் பிரபுக்கள், மந்திரிகள், அவனுடைய வைப்பாட்டிகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எருசலேமிலிருந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்திலே
நீங்க 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. பெல்ஷாத்சார் திராட்சரசம் குடித்துக் கொண்டிருக்கையில் அவன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதுக்காக அவளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன் வெள்ளி பாத்திரங்கள், அதில் இவன் குடிக்கிறான். குடிக்கும் போதே கையிருப்பு எழுதப்படுகிறது. மெனே மெனே தெக்கில் உப்பாசின், நீ திராசில் நிறுத்த குறைய காணப்பட்டாய், உன் ராஜ்யம் பிரிக்கப்படும். அவ்வளவுதான். இதை கூப்பிட்டு இதை பார்த்து கலங்குறான். அவனுக்கு அர்த்தம் புரியல. என்னன்னு ஒரு மனிதனுடைய கை அதை எழுதுகிறது. ஒரு மனிதனுடைய கை அதை எழுதுகிறது. பார்த்து பயப்படுறான், அலறான். என்னன்னு தெரியல, அவனுக்கு என்னன்னு தெரியல, கலங்குகிறான். இந்த நேரத்தில் ராஜாத்தியில் வந்து சொல்றா, கலங்க வேண்டாம், தானியேல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு தேவர்களுக்குள்ள ஆவி இருக்கிறது, விசேஷமான ஒரு ஆளு. உடைய தகப்பனாய் இருக்கிற ராஜாக்களுடைய காலத்தெல்லாம் அவர் எல்லாத்தையும் மறைபொருளை வெளிப்படுத்தினார். அவரை வர சொல்லு. தானியேல் சொல்லுகிறார், முடிஞ்சு போனீரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போனீரு, உடைய ராஜ்யம் பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்றார். இங்க சொல்றார், அப்பொழுது பெல்ஷாத்சார் முதல்வர் சொல்றார் பாருங்க, பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்ற அர்த்தம் என்றான். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்தில் அவன் 3ஆம் அதிகாரியாயிருப்பான் என்று அவனை குறித்து பரமுறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே பெல்ஷாத்சார் கொல்லப்பட்டான். முடிஞ்சு போச்சு. தரியு ராஜ்ய பாரம் பண்ணுகிறார். அடுத்தால தெரியும், தானியேல் சிங்கத்தின் குகையிலே போடப்படுகிறார். கர்த்தரவரே விடுதலையாக்குறார். நேபுகாத்நேச்சார் மன்னனுடைய ஸ்தானத்தில் தள்ளப்படுகிறார். கடைசியாக தானியேல் கண்ட தீர்க்க தரிசனங்கள், மேசியாவின் முதல் 2ஆம் வருகை, மேசியா சங்கரிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் அவர் கண்ட தரிசனங்கள். கர்த்தருடைய ஆவியே நம்மோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட தெளிவாய் பேசினீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய வல்லமையான மாறாத உன்னதமான கருணை எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்பட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும் பெரிய காரியம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.